வாசிக்கிறேன். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தினார். எப்படி ஒரு பெரிய மினிஸ்ட்ரியை ஒண்ணு செய்து முடிச்சுட்டு ஜனங்களெல்லாம் விசாரித்துட்டு அதற்கு பிறகு தன் சீசர்களையும் ஆயத்தப்படுத்தி விட்டுட்டு சீசர்கள் போயிட்டாங்க, ஜனங்களும் போயிட்டாங்க. இவர் என்ன செய்திருக்கலாம்? கொஞ்ச நேரம் தூங்குவோம். அப்படியா? இல்லை. இயேசு பாருங்க, அழகா இயேசு ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம். கரங்களை கட்டி தேவனை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே என்ன இருக்க வேண்டும்? ஒரு தனித்தவரு ஜெபம், ஒரு தனியாக தேவனோடு தொடர்பு கொள்ளுகிற ஒரு காரியம் இருக்க வேண்டும். கூடி ஜெபிக்கிறோம், நல்லதுதான். ஊழியங்களுக்கு போகிற பொழுது நீங்கள் தனிமையாய் தேவனோடு கூட என்ன செய்ய வேண்டும்? உறவாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அவர் உங்களுக்கு சொல்லுவார், இந்தந்த காரியங்களை இப்படி